வெண்டைக்காய் பச்சடி தான் வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகா கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெண்டைக்காவை வந்து ஃபஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஊற்றி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் பச்சை மிளகாவும் இதையும் போட்டு வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் சேர்ந்து பச்சடி நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ பல்லாரியும் தக்காளியும் 2 தக்காளி எடுத்திருக்கேன், குட்டியாக ஒரு பல்லாரி. இதை வந்து அரைச்சி போட போகிறோம். கொஞ்சம் போல் புளி கரைச்சி வச்சுருக்கேன், கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி விட்டு வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக வத்தப்பொடி போடுவோம், பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கோம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கெட்டியாக கரைச்சி வச்சதுனால அதையும் ஊற்றியாச்சு. தேவையான வத்தப்பொடி தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுருவோம். 2 விசில் விடுவோம். இப்போ வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஈஸியாக இப்படி செஞ்சிடலாம். இவ்வளோதாங்க வெண்டைக்காய் பச்சடி. வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு பச்சடி. ஈஸியாக வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு பச்சடி வச்சேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.